செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு பிரியமாக, பரிசுத்தமாக, தேவ பக்தியில கர்த்தருக்கு பிரியமா நீங்க வாழணும், உண்மையா இருக்கணும், சத்தியத்துல நடக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி போதித்து நடத்துறதுக்குத்தான் உடன் ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். பவுல் அப்படிதான் சொல்றார், நாங்க கிறிஸ்துவுக்கு உடன் ஊழியக்காரரா இருக்கோம். அதுக்கு முன்னாடி 2 வசனம் பார்த்தீங்கன்னா, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினார், தேவனும் விளைய செய்தார். நீங்க தேவனுடைய பண்ணையும் மாளிகையுமா இருக்கிறீர்கள். அப்ப பேதுரு சொல்றாரு, மந்தைக்கு நீங்கள் மாதிரியா இருங்கள்ங்கிறாரு. தேவனோடு சேர்ந்து செய்யக்கூடிய ஊழியம். ஏன்னா நீங்க எல்லாம் விலையேற பெற்றவர்கள். அவருடைய ரத்தத்தினால, சொந்த ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு வசனத்தை போதித்து கர்த்தருக்கு பிரியமா தான் நடத்துற வேலையை சபை செய்து கொண்டு இருக்கிறது. அப்படிதான் நம்ம செய்ய வேண்டும். அப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அதாவது யூதர், புறஜாதி, படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரங்க, அழகா இருக்கிறவங்க, அழகு இல்லாதவங்க, சின்னவங்க, பெரியவங்க, எல்லாரையும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக்கி விட்டார். மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, நீங்க உங்களுக்கு சொந்தம் கிடையாது, விளக்கரையமா மீட்டிருக்கீங்க, தேவனுடைய பல்லையும் மாளிகையுமா இருக்கிறீங்க. அடுத்து நீங்க பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கீங்க. குடும்பத்துல எந்த ஊர்ல பிறந்திருக்குமோ, எந்த குடும்பத்துல பிறந்திருக்குமோ அங்க ஒரு உறவு இருக்கு, அது இந்த பூமிக்குரிய உறவு. ஆனா உண்மையான உறவு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக தான் சகோதரரும் சகோதரிகளுமா இருக்க. நம்ம தான் பரலோகத்துக்கு போறவங்க. விளக்கரையமா ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார். நம்ம தான் தேவனுடைய வீட்டார், நம்ம தான் தேவனுடைய நகரத்தார். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே அதற்கு மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆகையால் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினால தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப நம்ம எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியா, கனப்படுத்தும்படியா, தேவனுடைய வீட்டாராக, மாளிகையாக, நம்ம ஆவிக்கேற்றபடி நம்ம பலிகளை செலுத்தும்படியா நம்ம கட்டப்பட்டு வருகிறோம் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.